யாரா அழைக்கிறது குழந்தை? யாரு? நான் தான் பேர பிள்ளை. யார பிள்ளையா? லட்சண குமாரா. யாரு? லட்சண குமாரா. காவல்காரா காவல்காரா மகாராஜா சந்தன மகாராஜா என்று சொல்லக்கூடிய வம்சத்திலே அந்தகனாக நான் உதித்து நீ உதித்து எனக்கு 100 பிள்ளை ஒரு பெண்ணு 100 பிள்ளை ஒரு பெண் பிறந்துக்குது. என் பிள்ளைங்க கருப்பா இருக்கா கருப்பாகுதா சிவப்பாகுதா மொண்டியா இருக்கா மடமா இருக்கா கண்ணால பாக்கல பார்க்க பார்வையில்லை. ஆமா மாலையிட்ட மனைவி பார்க்க எனக்கு கண் இல்லை. கண் இல்ல என் பேர பிள்ளைங்க பிறந்திருக்குது. ஆமா அதுங்களை பார்க்க கூட எனக்கு ஆண்டவ கண் பார்வை கொடுக்கல. வேற பிள்ளைகளை பாரு என்ன பாக்குது பாரு. என் மூத்த மகன் துரியோதனனுடைய மைந்தன் அழக்கூடிய லட்சண குமாரன் ஆமா இங்கன வந்து தாத்தான்னு கேட்கிறானே செவில எப்படி எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. எவ்வளவு ஆனந்தமாகுது பாரு. இந்த குழந்தைங்க கருப்பா இருக்கா சிவப்பா இருக்கா மொண்டியா இருக்கா மொடமா இருக்கா பார்க்க பார்வையிலேயே. ஆனா இப்ப நீ பாத்துட்டு வச்ச கண்ணு இருந்து என் பேர பிள்ளைய ஆமா அவ்வளவு அழகாகுது குழந்தை. பார்த்தா அவ்வளவு அழகாகுதுங்க. நான் பார்த்தா பாத்துட்டு வச்சுக்கோ. காஞ்சன பஸ் ஸ்டாண்ட்ல காகிதம் போடுறது மாதிரியா இருக்குதுங்க. என் பேர பிள்ளை பேப்பர் போடுறா டேய். ஆமா டேய் தாத்தா இவரை பார்த்தா பஸ் ஸ்டாண்ட்ல பாட்டு போடுற மாதிரி வீட்டு பிள்ளைங்க போறீங்க அந்த மாதிரி மகாராஜா இல்ல தாத்தா விலகு அடா குழந்தாய் லட்சணகுமாரா தாத்தா சைக்குமாரிக்காடா நல்ல சைக்கு தாத்தா. பாடசாலைக்கு போகப்பட்டவன் நீ ஏன்டா அரசு பேட்டிக்கு தாத்தா முன்னாடி வரக்கூடாதா? தாத்தா பாடசாலை முடிச்சிட்டேன். நீங்க பணம் மூட்டை மந்து வச்சுட்டு வந்துட்டு அட பொஜ்ஜு கொண்டாந்தியோ. ஆமா தாத்தா. தாத்தா அப்படியே தாத்தா. ஏய் காவல்காரா தாத்தா பாட்டன் சொத்து பேரனுக்கு அப்படின்ற பழமொழி பிரகாரம் ஆமா என் பொக்கிஷன் ஆமா இந்த சந்தன பொட்டி இது என்ன பொட்டி? நேத்தர்தா அந்தவனுக்கு சந்தன பொட்டின்னா இதுல சந்தன வாசம் இல்ல பணம் மூட்டை பணம் மூட்டை ஏய் நான் படுத்திருக்கப்பட்டவன். அந்த வேலையே பார்த்துக்கிறாரு. செல்வந்தன்னா எனக்கு தாண்டா தாகும். தாக்கும் சரி குழந்தா லட்சணகுமாரா தாத்தா ஏன் இந்த நேரம் வந்த? தாத்தா எனக்கு ஆசையா எனக்கு ஒண்ணு வேணும். உனக்கு ஒரு பொருள் மீது ஆசையா? ஆமா தாத்தா. என்னடா பொருள் குழந்தை? தாத்தா என்னடா இந்த உலகத்திற்கெல்லாம் ஒரே வாரிசு நீ. ஆமா தாத்தா. உனக்கு என்னடா குழந்தை? தாத்தா எனக்கு எவுண்டா ரவுண்டா நடுப்பு போய் தொண்டி வர வரும். யார கேக்குற கேள்வி இது? வட்டமா சுத்தியா நடுப்பு தொண்டி. மகாராஜா நீங்க என்னவோ சொல்லிட்டு போயிடுங்க. அப்பா கண்ணு தெரியல நான் நின்னுறேன். யாரு தான் சொன்னாங்க உன் போட்டதுக்கு தெரியும் பண்ணலையா? மகாராஜா யாரோ உங்கள லட்சணகுமார் நானே நல்லா பாத்துங்கப்பா. இது என் முகமாட்டமாயா இருக்குது. இது எனக்கு பிறந்ததா இது? ஏய் ஒருவேளை யாருக்கு போட்டது? யாருக்கு போடுதோ இது நீ என் பிள்ளையாணி என் பிள்ளையாணி என் பிள்ளையா லட்சணகுமாரா சிச்சு பையா நம்ம குறையிடா மகாராஜா என்ன வெறும் என்ன போய் தொண்டி வடை கேட்பான். கேள்வி பாருங்க யாரு? உன் பேர அப்பா உன் மகன்